நீ சுகவாசியா இருக்கணும்னா அது நடந்துதான் தீரும். சிவசன்னதி சேர்ந்தோர்களின் சந்ததி சுகமாய் இருக்கும் என்பது மாறாத விதி. சிவசன்னதி சேர்ந்தோர்களின் சந்ததி சுகமாய் இருக்கும் என்பது மாறாத விதி. அப்ப அவன் சன்னதி எது? திருவண்ணாமலையா, சிதம்பரமா? அது ரெப்ரசன்டேஷன். அப்ப நான் பார்ப்பான், சன்னதியை பார்ப்போம். ப்ளீஸ் லிசன் டு மீ. சிவ சன்னதி சேர்ந்தோர்களின் சந்ததி சுகமாய் இருக்கும் என்பது மாறாத விதி. நீ இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ல சாமியே நம்பல, புத்திஸ்ட், ஜெயினிசம் இதெல்லாம் மறந்துடும். ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை எந்த மதமும் சொல்லி தரணும் அது கத்துக்க வாய்ப்பே கிடையாது. மிருகத்துக்கு கோயில் தேவைப்படல, ஏன்னா அதுக்கு பயம் இல்லை. உனக்கு கோயில் தேவைப்படல, பயத்துக்கு ஒரு தீர்வு தேவைப்படுது. அதுக்கு எதோ பண்ற, நேமாலஜி, ஜெம்மாலஜி, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு மட்டும் கஷ்டமா? ஒரே இடத்துல உட்காந்து உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்து நீ எப்படி இருப்ப, உன் பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு இன்னொருத்தங்கிட்ட கேட்கறது எவ்வளவு ஆசைங்கன்னு உனக்கு தெரியாது. ஆனாலும் நீ கேட்ப, ஏன்? ஒரு பயம். ஆனா அதெல்லாம் உன்னை காப்பாத்த. ஜோதிடத்தில் மகா ஜோதிடன் சிவனது உன்னிடம் இருக்கையில் நவகிரகமும் அனுகிரகமாய் மாறும். தோஷங்கள் திவ்யமாகும், கண்டங்கள் தண்டமாகும், நோக்கங்கள் நிறைவேறும், யோகங்கள் விருத்தியாகும். அப்ப நீ என்ன பண்ணணும்? கடவுளை நல்லா உணரணும். அவன் இருக்கா இல்லைன்றதெல்லாம் போயிடணும். எத்தனை பேர் உயிர் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க?